ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நெறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ அவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோட போற போக்குலயே நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் தட்டி விட்டு போங்க. பார்க்கறக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ராமா போக போக பயங்கர விறுவிறுப்பா போகுது மக்களே. சரி நான் உங்கள ரொம்ப கியூரியாசிட்டி ஆக்குறேன்னு நெனைக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நான் ட்ராமாக்குள்ள போலாம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜுவோட அப்பா இருக்காங்களா, அவங்க வந்து செங்லாங் பாவம் ஒரு எக்ஸாம் எழுதுனங்காட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இத கேட்குற சியாஜுக்கு டக்குனு ஒரு ஐடியா வரும். சரி என்ன பண்ணலாம் அவன எப்படியாவது ஹாப்பி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லூசி எல்லாத்தையும் இப்போ நிக்க வச்சு பேசிட்டு, இந்த மாரி அவன் அன்னைக்கு நம்ம நியூ இயர் கிட்ட நம்ம நியூ இயர் அப்ப நம்மகிட்ட சொன்னான்ல, இந்த மாரி கடல பார்க்கணும்னு அவனுக்கு ஆசையா இருக்குன்னு. நம்ம ஏன் அவன வந்து கடலுக்கு கூட்டிட்டு போக்கூடாதா? அப்படின்னு சியாச்சு ஒரு பெரிய பிளான போடுறா. ஸோ அதுக்கு லூசி, பாவு, லெட்டோ எல்லாருமே ஒத்துக்குறாங்க. ஸோ எல்லாரும் போய் தூங்கிட்டு இருக்கணும். 3, 2, 1 அப்படின்னு "டேய் எந்திர்றா மச்சான்" அப்படின்னு அனுப்புறாங்க. ஸோ இவனுக்கு டேய் என்னாச்சுடா? ஏன்டா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங்க ஒரு மாரி எந்திரிக்க, "டேய் ஒண்ணும் இல்லடா நம்ம இப்ப வெளியில போறோம். வா 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 கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்காம பேக் எல்லாம் பேக் பண்ணி வெளியில எடுத்துட்டு போயிடுறாங்க. இவன் பாவம் தூக்கம் கூட தெரியாம வெளில வருவான் செங்கலாங்க. "ஸோ எங்க போறீங்க? பார்த்து போங்க" அப்படின்னு செங்கலாங்க அம்மா சொல்ல, "இல்ல ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜுவ தான் செங்கலாங்க கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கேன். நம்ம சியாஜு இருக்காள, அவ வந்து கிட்ட பாவ வந்து காசு குடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்லியிருப்பாளா. ஸோ லெட்டோ, செங்லாங் எல்லாருமே சியாஜு கிட்ட காசு குடுத்து வச்சுருவாங்க. ஸோ லூசி கிட்ட போய் வந்து குடுறா நானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல நான்லாம் உன்கிட்ட குடுக்க மாட்டேன். நானே என் காச வச்சுக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம லூசு சொல்ல ஆரம்பிச்சுறான். ஆனா இந்த மாரி ஒரே ஒருத்தவங்ககிட்டயே காசு குடுக்குறது கொஞ்சம் டேஞ்சர் தான் மக்களே. சரி அப்படியே அவங்க ட்ரெயின்ல போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம சியாஜூக்குன்னா செக்லாங்க பார்க்க ஒரு மாரி உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸா பறக்க ஆரம்பிச்சுருது. லெட்டோ இத நோட் பண்ணிட்டு, என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிருவா. ஸோ கட் பண்ணா அப்படியே ஸ்டேஷன் வந்துருமா. ஸோ பேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சியாஜூ போக கரெக்ட்டா பேக்கே வெளில போயிரும். செங்லாங் தான் புடிச்சு காப்பாத்துவான். ஸோ அது மூலமா நம்ம சியாஜூக்கு இன்னும் கொஞ்சம் அவன் மேல லவ் அப்படியே அதிகமாயிட்டே வருமா. லூசி கரெக்ட்டா வந்து, "அவன் என்னாச்சு ஒரு மாரி இருக்க?" அப்படின்னு நெத்தியில கை வச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா அங்க ஹோட்டல்ல காட்டுறாங்க. ஸோ ரூம் புக் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது, நம்ம சியாஜூ கிட்ட தானே வால்நட் இருக்கு. ஸோ அந்த காசுலாம் அவகிட்ட தான் இருக்குது. எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவளோட பேக்கே காணோம். ஸோ எல்லாம் டக்கு டக்குன்னு பேக்லாம் செக் பண்ணிட்டே இருக்க, அவளோட பர்ஸ் அந்த இடத்துல எங்கேயுமே இருந்திருக்காது. ஸோ லூசி தான் பக்கத்துல வந்து, "சரி பொறுமையா யோசி. எங்க வச்சு விட்ட ஞாபகம் இருக்கா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொன்ன பிறகு தான் சியாஜூக்கு ஞாபகம் வருது. "அச்சச்சோ! ட்ரெயின்ல தான் நான் கடைசியா அத பார்த்தேன்" அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த பேக் எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த வால்நட் அவ மறந்துட்டு வந்திருப்பா. ஸோ அதனால அவங்ககிட்ட காசு சுத்தமாவே இருந்திருக்காது. லூசிக்கெல்லாம் அவ்வளோதான் போச்சு போச்சு இவள நம்பி வந்தேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி இருப்பா. ஸோ சியாச்சு வந்து, "சாரி நான் தெரியாம போயிட்டேன்" அப்படின்னு அவளும் சொல்லிட்டே இருப்பா. பாவு கரெக்ட்டா குடுக்குன்னு ஓடியாந்து, "இந்த மாரி நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். இங்க எங்கேயுமே பேங்க் இல்ல. ஸோ நம்ம அமௌண்ட்டும் கூட எடுக்க முடியாது" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். ஸோ லூசிக்கெல்லாம் மனமெல்லாம் உடைஞ்சு போயிருது. சரி வேற வழியே இல்ல. என்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ சியாச்சும் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம லூசிய பக்கத்துல வந்து ரொம்ப டைட்டா பக்கத்துல வந்து, "ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. இது எல்லாமே நல்லதுக்கு தான். எதுவும் நல்லதே நடக்கும். கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு மாரி ஆறுதலா பேசியிருப்பான். சரி வாங்க எல்லாருமே கடல பார்க்க போலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா போறாங்க. ஸோ "என்ன நீ இவ்ளோ குஷி ஆயிட்ட?" அப்படிங்கிற மாரி லெட்டர் கேட்க, சரி வேற ஆப்ஷன் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற காச வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம வந்ததே நம்ம கடல பார்க்க தானே. வாங்க போய் கடல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு மாரி காட்டு விளையாட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஒரு மாரி ஹாப்பியா இவங்கலாம் பேசிட்டே போகும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல சியாச்சு கீழ விழுந்துருவா. ஸோ விழுந்த உடனே செங்லாங் ஒரு பக்கம் கைய காட்டுறான். இன்னொரு பக்கம் லூசி ஒரு பக்கம் கைய காட்டுறான். ஸோ 2 பேருமே இந்த மாரி தூக்கி ஒரு கைய காட்ட, இவளுக்கு செங்லாங்க பார்க்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் அதாவது நமக்கு புடிச்ச பையனோட கைய தொடுறதெல்லாம் ஒரு மாரி கஷ்டமா தானே இருக்கும். ஸோ வேற வழி இல்லாம நம்ம லூசி கிட்ட கைய குடுத்து அவ எந்திரிச்சுருவா. ஸோ இப்படி இவங்க போய்க்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல கடலும் வந்துருது. ஸோ கடல பார்த்தோன அவ்வளோதான் இவங்கலாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. செங்லாங்க இவ்வளோ நாள் சோகமா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு வாவ்! அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். ஸோ லூஸ் சொல்லுவான், "இந்த மாரி சியாஜுவோட ஐடியா" அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்படியா சியாஜு உன்னோட ஐடியா தானா? தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல வருவானா, அதுக்குள்ள பாவம் இருக்கான்ல, "டேய் மச்சான் வாடா போய் கடல்ல விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம செங்லாங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிருவான். ஸோ இப்படி எல்லாருமே ஒரு வேளையா கடல பார்த்துருவாங்களா, ஸோ அங்க போய் பயங்கரமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம லூசிக்கு மட்டும் நீச்சல் தெரியாதங்காட்டிக்கு அவன் மட்டும் பக்கத்துல போயிருக்க மாட்டான். ஸோ இப்படி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம லெட்டோ கேட்குறா, "உனக்கு வந்து செங்லாங்க புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, புடிச்சிருக்கு தான். பட் ஆனா அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே" அப்படிங்கிற மாரி அவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ கட் பண்ண அப்படியே ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. ஸோ இவங்க ஒர்க்குக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா, அதாவது அங்க என்ன ஒர்க்னா இந்த சிப்பி மாரி இருக்கும். உள்ள ஓப்பன் பண்ணா ஒரு ஃபிஷ் இருக்கும். அதையும் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி குடுக்கணும். அதான் ஒர்க். ஸோ இவங்கலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சியாஜோ ஓப்பன் பண்ணும்போது டக்குனு அவளோட கைய வந்து கட் பண்ணிடுவாளா, ஸோ பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சுரும். நம்ம லூசி தான் பக்கத்துல வந்து, "பார்த்து பண்ண மாட்டியா? என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஆயில்மெண்ட் அதாவது அந்த பேண்டேஜ் எடுத்துட்டு வரலான்னு போவான். அதுக்குள்ள நம்ம செங்லாங் வந்து ஆல்ரெடி போட்டுருவானா, இவனுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிரும். அதாவது இவனுங்க 2 பேருமே அவனுங்களுக்கே அறியாம நம்ம சியாஜோ மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். சியாஜோக்குன்னா செங்லாங் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது அவரு வந்து கேட்ட காசு அதாவது அவங்க எவ்வளோ கேட்டாங்களோ அதோட காசு அதிகமா குடுத்துருப்பாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போஸ்ட் வருது. அதாவது இவங்க 3 பேத்துக்குமே நல்லா அந்த யுனிவர்சிட்டில காலேஜ் கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்களா, நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். 3 பேத்துக்குமே கிடைச்சிருக்கும். நம்ம லூசியோட அம்மா மட்டும் இத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயி, "அவ்வளோதான் போச்சு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல.
ஸோ அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. நம்ம சியாஜ் ஒரு கால அவன் வந்து அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு கிளிப் மாரி இருக்கும். இந்த சிப்பியெல்லாம் வச்ச மாரி ஒரு கிளிப். அத வாங்கலாம்னு சொல்லி வாங்கும்போது, ஆனா அதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா. லூசி வேற நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவ கோவப்பட்டு எனக்கு ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ இவங்க எல்லாரும் போன பிறகு நம்ம லூசி இருக்கான்ல, அவன் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம சியாஜுக்கு இந்த கிளிப்ப குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அத ரொம்ப ஆசையா வாங்க ஆரம்பிச்சுருவான். ஸோ நம்ம லூசிக்கு சியாஜு மேல ஒரு மாரி லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கே தெரியல பாவம். ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. அழகான ஒரு கடற்கரையோரம், பக்கத்தால 2 அழகான ஒரு டென்ட், கூடவே ஒரு ஃபயர் ஒர்க், கூட புடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிச்சுவேஷன் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? எனக்கும் இந்த மாரிலாம் இருக்கணும்னு ஆசை தான். பட் என்ன நடக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. ஸோ இப்படியெல்லாம் உட்காந்து அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ ட்ரூத் ஆர் டேர் மாரி. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் வச்சு யாருக்கு பெரிய நம்பர் வருதோ அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க பதில் சொல்லணும். நம்ம லெட்டோக்கு நல்லா தெரியும் நம்ம சியாஜோக்கு செங்லாங்க பிடிச்சிருக்குன்னு. சரி வேணுக்குனே சரி உண்மைய சொல்லு. உனக்கு இங்க பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? உன்னோட கிரஷ் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவுமே வந்து எனக்கு செங்லாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவா. ஸோ என்னது செங்லாங் உனக்கு பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாமே ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இல்ல அவன் ஆக்சுவலி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு அதனால எனக்கு அவன பிடிக்கும். அப்படிங்கிற மாரி சொன்னோனே லெட்டோக்கு இவ்வளோ நேரம் பாடுபட்டதெல்லாம் வேஸ்ட்டா போச்சு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படியே அவங்க மாத்தி மாத்தி விளையாண்டுருக்காங்க. ஸோ இப்படி விளையாண்டே இருக்கும்போது நம்ம செங்லாங்க்கு வந்து அவுட் ஆயிருவானா. ஸோ எல்லாருமே சேர்ந்து செங்லாங் நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இல்ல நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஸோ அந்த இடத்துல நம்ம பாவம் இருக்கான். அவன் தான் மச்சான் கவலைப்படாதடா உனக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் போய் இந்த மாரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறீங்க அப்படின்னு இவன் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சுறான். எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்படி இவன் ஹாப்பியா பாடிட்டே இருக்கும்போது சடனா என்னாச்சுன்னு தெரியல. ஒரு மாரி கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுறான். இந்த மாரி நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? அதாவது உங்கள மாரி தானே நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த யுனிவர்சிட்டில கிடைக்கவே இல்ல. ஸோ நீங்க எல்லாருமே என்ன விட்டுட்டு போயிருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆக்சுவலி எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. ஸோ பாவம் குடிச்சங்காட்டிங்க என்னமோ தெரியல. ஒரு மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சுடுறான். ஸோ செங்லாங்கும் லூசி இருக்காங்களா 2 பேருமே சேர்ந்தா போய் மச்சான் விடுறா பார்த்துக்கலாம். இங்க பாரு எங்க தான் போனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ட்ரூடா. ஸோ காலேஜ் தானே நீ வரல. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஹக் பண்ணி ஒரு மாரி அவன காம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம சந்தோஷத்துல மட்டும் இல்ல, நம்ம சோகத்தில கூட இருந்தா தான் அவங்க நல்ல நண்பர் சொல்லுவேன் நானு. ஸோ இத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் தூங்க போயிருவாங்களா. நம்ம செங்லாங் வந்து இல்ல நான் சன்ரைஸ் பார்க்குவேன். ஸோ சூரிய உதயத்த நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுறான். டேய் நீ வேணா பாருடா நாங்கலாம் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப தூக்க கலக்கத்துல இருப்பாங்களா. ஆனா நம்ம சியாஜுக்கும் சரி நம்ம செங்லாங் கூட இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணுது. பட் ஆனா எல்லாருமே தூங்க போனங்காட்டிக்கு இவளால இருக்க முடியல. அவளும் போய் படுக்க ஆரம்பிச்சுறா. ஸோ இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது லேட் நைட்ல நம்ம சியாஜுக்கு வயிறு வலி ரொம்ப ஹெவியா வர ஆரம்பிச்சிருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில வந்துட்டு ஒரு மாரி வயித்த பிடிச்சு உட்காந்துருக்கேன். கரெக்ட்டா அந்த இடத்துல செங்லாங் வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் லூசியோட வால்நட் எடுத்துட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கிளினிக் மாரி இருக்கும். ஸோ அங்க கூட்டிட்டு போயிருப்பான். ஸோ அங்க கூட்டிட்டு போய் ரொம்ப கேரிங்கா அவனும் பார்த்துருப்பான். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களா. ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துல லூசியும் லெட்டோ இருக்காங்களா அவங்க 2 வந்துருவாங்க. வந்துட்டு எங்கடா போனீங்க? உங்கள எவ்வளோ நேரம் தொலைவுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, அப்பதான் செங்லாங் சொல்றான் இந்த மாரி நைட் வந்து சியாஜுக்கு வயிறு வலி வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொன்ன பிறகு, சரி இந்தா நான் உன்னோட வால்நட் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் வந்து லூசியோட வால்நட்ட குடுத்துருப்பான். சரி அவன் பாவம் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் யோசிக்கிறாங்க பாவம் ஒண்ணும் எங்க கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்லாங் சொல்ல ஆரம்பிச்சுறான். என்னது பாவம் உங்க கூட வரலையா? அப்ப அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆக்சுவலி இந்த இடத்துல பாவம் மட்டும் மிஸ் ஆயிட்டான். ஸோ எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சுறாங்க. பாவம் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வேற அவன் வந்து குடிச்சிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ல. ஸோ எல்லாருமே சேர்ந்து தொலைவ ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அப்ப கரெக்ட்டா லெட்டோ டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறா. ஸோ அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பா. அந்த லெட்டர்ல இந்த மாரி நான் உங்கள விட்டு போறேன்டா அப்படின்னு எழுதி வச்சிருப்பானா. ஸோ இத பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே தலதெறிக்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எங்கேயாவது இருப்பானான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அப்படியே நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. பாவு கூட எல்லாரும் எப்படி இருந்தாங்க ஹாப்பியா இருந்த மூமெண்ட். ஸோ பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லூசி தான். லூசிக்குலாம் ரொம்பவே கஷ்டமா போயிருது. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அவன் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப காமெடியா ஒரு மாரி ஹாப்பியா வச்சிருந்தான்ல. ஸோ இத படிக்க படிக்க லெட்டர் படிக்க படிக்க இவங்கலாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ உங்க கூட அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இது என்னோட தனிப்பட்ட முடிவு தான். நான் போய் வெளியில இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கூட என்னால சர்வை பண்ண முடியாது காலேஜ்லயும். ஸோ நான் உங்கள விட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவ எழுதி வச்சிருப்பான். ஸோ இத படிச்சுட்டு பயங்கரமா எல்லாம் அழுக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம லூசியெல்லாம் ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிச்சுறா. நம்ம செங்லாங் தான் ஹக் பண்ணி ஒரு மாரி கம்ஃபர்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படியே ட்ரெயின்ல இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது கூட நம்ம லூசிக்கெல்லாம் மனசே இருக்காது. ரொம்ப ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சுட்டே இருப்பானா. ஸோ சியாஜு தான் நீ கவலைப்படாத அவன் கண்டிப்பா எங்கேயாவது போய் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படியே அவங்க சோகமா தான் இருப்பாங்க. வீட்டுக்கு சரி போலாம்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது, நம்ம லூசி கையில அந்த கிளிப் இருக்குமா, சரி சரி சியாஜு கிட்ட குடுத்துடலான்னு குடுக்க போகும்போது, செங்லாங் ஆல்ரெடி அந்த ட்ரீம் கேச்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த அதாவது இவன் வந்து ஒரே ஒரு 5, 6 சிப்பி இருக்கும். ஆனா அவன் குடுத்ததுல நெறைய சிப்பி இருக்க மாரி ஒரு செயின் கேச்சர் குடுத்துருப்பான். இத பார்த்துட்டு அவனுக்கும் கஷ்டமா போயிரும். ஸோ கிளிப்ப குடுக்காம அவன் அப்படியே போயிருவான். ஸோ வீட்டுக்கு போனா அங்க ஆல்ரெடி யூனிவர்சிட்டில இருந்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கும்ல, அத காமிச்சோனே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம சியாஜுலாம் என்ன கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம லூசியோட அப்பா பின்னாடி வந்துடுறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு அத
எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு தானே அப்படின்னு இவன் சொல்ல, அது தெரியுதுடா நான் உன்னை டாக்டரேட் படிக்க சொன்னேன், நீ என்ன வாங்கி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது இவன் அதே யூனிவர்சிட்டி தான், பட் ஆனா அவங்க அப்பா வந்து டாக்டரேட் படிக்க சொன்னாரு, அதாவது டாக்டர் சைட்ல படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு அவனுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா போல. நீ எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும், இல்ல இல்லப்பா எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எவ்வளவு சொல்ல பாக்குறான். இங்க பாரு நீ எனக்கு தெரியாது, மரியாதை நீ டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்க, இல்ல இல்ல நான் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு, அந்த பேப்பர்ல தூக்கி வீசிட்டு இருக்க. அவங்க அம்மா டே நீ பண்ண தப்புடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சரி இவங்க அப்பா துரத்தி துரத்தி டே ஏன்டா இப்படி பண்ற, என் பையனை எதுக்குடா நீ பிறந்த அப்படின்னு அவர் துரத்த ஆரம்பிச்சிடறாரு. லூசி அப்பா சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி சேடிங்காகவும் இருந்துச்சு. பாவெல்லாம் போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் பால் திரும்பி வந்துருவான். நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Cello Voice Over. Tata, bye bye.